போது அங்கு நடந்த நிகழ்ச்சி ஒன்று நம்மை வியல்பில் ஆழ்த்துகிறது இன்றைக்கும். அது என்ன தெரியுமா? ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஐசிஎஸ் பட்டத்தோடு இந்தியாவிற்கு வந்தார். பட்டமேற்க போன போது அங்கு இதே ஐசிஎஸ் படித்த ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு மாதச் சம்பளம் மிக அதிகமாகவும், இந்தியாவில் பிறந்தவர்களுக்கு ஐசிஎஸ் படித்தவர்களுக்கு சம்பளம் குறைவாகவும் இருப்பதை பார்த்து மிகுந்த கோபத்தோடு, இருவருக்கும் ஒரு கல்விதான், படித்தது இங்கிலாந்தில் தான், ஆனால் இந்தியர்கள் என்பதற்காக சம்பளம் குறைவாக இருந்தால் இந்த பட்டம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த பட்டத்தை கிழித்து அவர்கள் முகத்திலேயே எரிந்துவிட்டு வந்த ஒரு வீரர் தான் நம்முடைய நேதாஜி அவர்கள். பிறகு சிஆர் தாஸ் அவர்களுடைய அணியை பின்பற்றி அவரும் அதே நேரத்தில் தான் காந்தியடிகளும் அங்கே அரசியலில் ஈடுபடுகிறார்கள். இரண்டு பேருடைய அணியும் நோக்கங்களும் இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதுதான். ஆனால் வழிதான் வெவ்வேறானவை. அதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இவருடைய மிதவாதம் தீவிரவாதம் என்று சொல்வார்கள். தீவிரவாதம் என்று சொன்னால் பயங்கரவாதம் வேறு, தீவிரவாதம் வேறு. சுதந்திரத்தை கேட்டு வாங்க வேண்டும் என்பது மிதவாதம் என்றால், சுதந்திரம் நம்முடையவை, நம்முடைய நாட்டு, இது நம்முடைய நாடு, சுதந்திரத்தை அவனிடத்தில் கேட்டு வாங்கக்கூடாது, மயிலே மயிலே இறகு போட என்றால் போடாது, பிடுங்க வேண்டும் என்று அந்த கோபத்தோடு பேசுகிறவர்கள்தான் தீவிரவாதிகள். சுபாஷ் சந்திர போஸ் அதே அணியில் இருந்தார். அப்போது காங்கிரஸில் ஏற்பட்ட ஒரு சிறு சிறு பிளவுகள் காரணமாக தேர்தலில் யார் நிறுத்துவது என்று தலைவருக்கான போட்டி நடந்தது. காந்தியடிகள் பதவியிலிருந்து அதை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்ல, அப்போது தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது? சுபாஷ் சந்திர போஸ் நிற்பதற்கு சம்மதிக்கிறார். அவரை எதிர்த்து நிறுத்துவதற்காக நேரு அவர்களை தயார் செய்தார், வல்லபாய் பட்டேல் அவர்களை தயார் செய்தார் காந்தியடிகள். ஆனால் இரண்டு பேரும் மறுத்துவிட்டார்கள். உடனே பட்டாபி சீதாராமையா என்பவரை நிறுத்தினார் காந்தியடிகள் தன் சார்பாக. அப்போது 1650 ஓட்டுகளை பெற்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவரானார். அதை பொறுக்க முடியாத காந்தியடிகள் கோபத்தில் சொன்ன வார்த்தை, பட்டாபி சீதாராமையாவின் தோல்வி என் தோல்வி என்று சொன்னார். உண்ணாவிரதம் இருக்க தொடங்கிவிட்டார், காங்கிரஸில் பிளவு இருக்கக்கூடாது என்பதற்காக. உடனே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் பெற்ற வெற்றியை மறுத்து, சரி, காந்தியடிகளுக்கு இது மனவருத்தத்தை தருகிறது என்றால் அவரும் நாட்டுக்கு உழைப்பவர் தான், நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் நோக்கம் ஒன்றுதான் என்று சொல்லி அந்த பதவியை துறந்தார். அதன் பிறகு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தபோது அதில் உத்தம் சிங் என்கின்ற இளைஞன் அந்த ஜெனரல் டயர் என்பவனை சுட்டுக் கொன்ற போது அதற்கு பாராட்டு கடிதத்தை நம்முடைய போஸ் அவர்கள் எழுத, கண்டன கடிதத்தை காந்தியடிகள் எழுத மீண்டும் மோதல் உருவாயிற்று. அப்போது காங்கிரஸிலிருந்து வெளியேறிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உடனடியாக சித்ரநாதன் தாஸுடைய தலைமையிலே நாமும் போட்டியிட்டு சட்டசபை தேர்தல், மாநகராட்சி தேர்தல் இவற்றிலே வெற்றி பெற்று நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதன்படி போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார்கள். பின்னாளில் நேதாஜி அவர்கள் நமக்கென்று ஒரு நாடு, நமக்கென்று ஒரு கட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது போல ஃபார்வர்ட் பிளாக் என்கின்ற கட்சியை உருவாக்கினார். அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தான், அதனுடைய தலைவர் தான், நிறுவனர் தான் நம்முடைய போஸ் அவர்கள். தமிழ்நாட்டின் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இப்போது சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய இந்த வேகத்தையும் இவருடைய செயலாளர்களையும் கண்ட ஆங்கில அரசு இவரை சிறையில் வைக்கின்றது. முதல்ல 6 மாதம் சிறையில் வைத்தார்கள். பிறகு அடுத்தடுத்து தொடர்ந்து இவருடைய செயல்பாடுகளை பார்த்து பயந்த ஆங்கில அரசு, குறிப்பாக 1922ஆம் ஆண்டு வேல்ஸ் இளவரசர் இந்தியாவிற்கு வந்தபோது அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடியை வாட்டிய போது இவர் மீண்டும் கைது செய்யப்படுகிறார். அப்படி கைது செய்யப்பட்ட போது இவரை மாண்டலே சிறையிலே கொண்டு வைக்கிறார்கள். மாண்டலே என்பது தான் நம்முடைய நெல்சன் மாண்டலே அவர்கள் இருந்த அந்த சிறைச்சாலை. இது அங்கே கொண்டு வைக்கிறார்கள். அங்கு அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படுகின்றது. அப்படி பாதிக்கப்படுகின்ற போது படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவருக்கு உயிருக்கு ஆபத்து, அவர் இறந்து விட்டார் என்ற செய்திகள் பரவத் தொடங்கின. இப்போது இவரை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? ஆங்கில அரசு விடுதலை செய்ய மறுக்கிறது. அப்போது காங்கிரஸில் ஒரு யோசனை செய்தார்கள். அவரை தேர்தலில் நிறுத்துவதற்காக வேட்பாளராக அறிவித்தார்கள். வேறு வழியின்றி
அவரை விடுதலை செய்ய வேண்டிய ஒரு சூழல். ஆம், அந்த சிறையில் இருந்து கொண்டே, நோயில் படுத்துக்கொண்டே பெருவெற்றியை பெற்றார் நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். படுத்துக்கொண்டே ஜெயிப்போம் என்று நாம் நாட்டிலே சொல்வது போல அவர் ஜெயித்து காட்டினார். பிறகு அப்போதும் கூட அவர்கள் அவரை விடுதலை செய்ய மறுத்தார்கள். அடுத்து மற்றொரு வெனிசுலா சிறைக்கு கொண்டு சென்றார்கள். அங்கும் அவருடைய உடல்நலம் தேரவில்லை. பிறகு கல்கத்தாவிற்கு அவரை அனுப்பி வைத்தார்கள். அப்போதும் கூட வீட்டுக்குள்ளே வைத்து வீட்டுக்காவலில் இருந்தபோது இனிமேல் நாம் இங்கிருந்தால் நாட்டுக்கு உழைக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட நேதாஜி அவர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்ல முடிவு செய்தார். அந்த கதை அற்புதமான சுவாரஸ்யமான கதையாக இருக்கும். அவர் எப்படி தப்பிச் சென்றார் என்றால்,